இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 25ஆம் ஆண்டின் 2வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிற நமக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், ஐஸ்வர்யமாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் இருக்கிறார். அவர் இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். அந்த பிராமிஸ் என்னன்னா, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதாக. பவுலுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் அந்த கப்பல் பிரயாணத்தில் அவர் ஞாபகப்படுத்தினது தான் இந்த வார்த்தைங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதாக தான். அதாவது ஒரு மனிதனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு, அந்த வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரிக்க விடாதபடி சத்துரு பல வழியிலும் நமக்கு விரோதமாக போராடுகிறான். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? நீ ராயனுக்கு முன்பாக போய் என்னை குறித்து நீ சாட்சி சொல்ல வேண்டும், நீ எனக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதுதான். இது நிமித்தம் அவன் ஒரு கப்பல் பிரயாணத்தில் சிறை சேதம் பண்ணப்பட்டு அவனை சிறையாக்கி கொண்டு போறாங்க. அந்த கப்பல் பிரயாணத்தில் போகிற நேரத்தில், ராயனுக்கு முன்பாக நிற்கிற அந்த பிரயாணத்துக்கு அவன் போகிற நேரத்தில் அவனுக்கு வந்ததான பாடுகளை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் சொல்லுதுங்க. அது என்னன்னா, முதல்ல அந்த பிரயாணத்தை ஒரு கப்பலில் தொடங்குறான். அரிமித்திரம் என்றதான ஒரு கப்பலில் தான் அந்த பிரயாணத்தை அவன் தொடங்குற அந்த பிரயாணத்தில் 3 விதமான காற்று அந்த பிரயாணத்தில் வருதுங்க. அந்த 3 வித காற்றில் முதல் காற்று என்ன காற்றுனா, எதிர்காற்று வீசுது. இந்த எதிர்காற்று எதிராக வந்த உடனே அந்த பிரயாணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சோதரம் கப்பலை மாற்றுறாங்க. அவங்க ஏறின கப்பலை விட்டுட்டு அடுத்து இன்னொரு கப்பலை அவங்க என்ன செய்கிறாங்க, தெரிந்தெடுத்து அந்த கப்பலில் போகிறாங்க. ஆனால் அந்த கப்பலில் ஏறினாலும் எதிர்காற்று அவங்களுக்கு விரோதமாக வந்தபடினால அவங்க பிரயாணமே எப்படி காணப்பட்டதா, வருத்தத்தோடு தான் அவங்க பிரயாணத்தை என்ன செய்றாங்க, போய்கொண்டு இருக்காங்க. இப்போ 2வது ஒரு காற்று வருது. அது என்ன காற்றுனா, கடுங்காற்றுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பேர் யூரோக்ளியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காற்று வந்த மாத்திரத்தில் அவங்களுடைய பிரயாணம் எப்படி காணப்பட்டுனா, வெகு வருத்தத்தோட, இன்னும் அந்த வருத்தத்தின் அளவு என்ன செய்யுது, கூடுதான். 3வது ஒரு காற்று என்ன செய்யுது, வீசுது. அந்த 3வது காற்று வீசுனதான நேரத்தில் சோதரம் அவங்களுடைய பிரயாணத்தில் நடக்கிறது என்ன, அவங்களுடைய ஆகாரத்துக்குரியதெல்லாம் தூக்கி என்ன செய்றாங்க, கடலில் போடுறாங்க. இதெல்லாம் போனாலாவது இந்த பிரச்சனை தீராதா, இந்த போட்டு அமைதியாகாதா, இந்த பிரயாணம் அமைதியாகாதான்னு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கெல்லாம் என்ன செய்து நஷ்டப்படையும். அப்படி இருந்தால் அந்த காற்று நிற்கலைங்க. நிற்காததுனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, தடவாளங்கள், அதாவது பாதுகாப்புக்காக அந்த பிரயாணத்தில் வைத்திருந்த எல்லா தடவாளங்களையும் அவங்க தூக்கி என்ன செய்றாங்க, கடலுக்குள்ளே என்ன செய்றாங்க, போடுறாங்க. அப்படியும் அந்த காற்று என்ன செய்யலைங்க, நிற்கலாம். இப்போ அவங்க ஜீவனுக்கே வருத்தம் வருது. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் அவங்கள்ட்ட அற்று போயிட்டு, அந்த நேரத்தில் தான் தேவன் பவுலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ராக்காலத்தில் சொல்லுகிறான். பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதனால நீ மாத்திரமல்ல, உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாருக்கும் உன் நிமித்த நான் நினைச்சதேன், நான் தயவு பண்ணினேன்னு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உறுதிப்படுத்துறாருங்க. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி நின்று சோர்ந்து போயிருக்கிற, பலனற்று போயிருக்கிற அந்த பிரயாணத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னால சொல்றான். நேற்று தினம் தேவன் என்னட்ட தூதன் பேசினார். என்ன பேசினார்னா, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதனால உன் கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாருக்கும் நான் தயவு பாராட்டினேன் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்ய சொல்றாங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த மாதத்துல அழைப்பை பெற்ற நமக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு, வாக்குத்தத்தத்தை பெற்ற நம்மை பார்த்துதான் சொல்றாரு, உன்னுக்காக, உன் நிமித்தமாக நான் அநேகருக்கு தயவு பண்ண போகிறேன். நீ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற இடத்துல நீ நிற்ப.
நான் உன்னை எந்த இடத்துல உயர்த்தணும்னு உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கேனோ, எந்த ஆசீர்வாதத்துல கொண்டு நான் உன்னை நிறுத்தணும்னு உனக்கு நான் வாக்குத்தத்தம் தந்திருக்கேனோ, சொப்பனங்கள் தந்திருக்கிறேனோ, தரிசனங்கள் தந்திருக்கிறேனோ, அந்த காரியங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும். அந்த எல்லையில நான் கொண்டு உன்னை நிறுத்துவேன். அப்படி அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி எப்படி அப்போஸ்தலர்களுடைய பிரயாணத்துல ஒரு எதிர்காற்று, ஒரு கடுங்காற்று, இப்படிப்பட்ட காற்றுகள் வந்து அவங்களுடைய பிரயாணத்துல நஷ்டங்களையும் பாடுகளையும் வருத்தங்களையும் கொடுத்ததோ, அதுபோலதான் தேவ பிள்ளைகளை வாக்குத்தத்தத்தை பெற்று இருக்கிற, ஊழிய அழைப்பு பெற்று இருக்கிற, இல்ல தேவனுக்காக வைராக்கியமா நிற்கணும்னு நினைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காற்றுகள் இப்படிதான் வந்து மோதி அடிக்கும். நம்ம உடனே தொழிலை மாற்றி பார்ப்போம், இடத்தை மாற்றுவோம். இன்னொன்று பார்த்தா நம்ம சோதரம் நம்முடைய பண நஷ்டங்கள் வந்திருக்கலாம், வாழ்வாதார நஷ்டங்கள் வந்திருக்கலாம், நம்முடைய கரத்துல இருந்து அநேக நன்மைகள் என்ன செஞ்சிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். இதையெல்லாம் சத்துரு ஏன் அனுமதிக்கிறான்னா, இந்த காற்றுல நாமள அப்படியே என்ன செய்யணும், முடக்கி போட்டுறணும். இந்த காற்றுகளை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை அப்படியே என்ன செய்யணும், அழிச்சு போட்டுறணும். நம்ம எழும்பவே கூடாது. அவர் நமக்கு தந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றக்கூடாது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை காற்றுகளை சத்துரு என்ன செய்ய அனுப்புகிறார். ஆனா அவைகளுக்கு மத்தியிலும் நமக்குள்ள இருந்து ஒரு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு தேவன் சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாத, மகனே நீ பயப்படாத. நீ எங்க நிக்கணும்னா வாக்கு தத்தத்துக்குள்ள இடத்துல, அதாவது பவுலுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல உன்னை நிறுத்துவேன்னு சொன்னது போல, நமக்கு தந்த தீர்க்க தரிசனத்துல, நமக்கு தந்த வாக்கு தத்தத்துல, நமக்கு தந்த சொப்பனத்துல அவர் சொல்றாரு, நான் கொண்டு என்ன செய்வேன், நிறுத்துவேன். நீ அங்க கட்டாயம் அந்த இடத்தை நீ சுதந்திரிப்பாய், அந்த எல்லையில நீ போய் நிற்பாய் என்று என்ன செய்றார், வாக்குத்தத்தம் தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு, ஆனா எதிர்மறையா நடக்குதே, என் வாழ்க்கையில எல்லாமே மாறி நடக்குதே, புயல் அடிக்கிறதே, நஷ்டம் வந்துருதே, நான் எழும்ப முடியலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் தருகிற வாக்குத்தத்தம், தேவனை பற்றி கொண்ட ஜனமே, தேவனை பிடித்திருக்கிற பிள்ளையே, தேவனேன்னு கதியா இருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கட்டாயம் உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற திட்டம், உன்னை அழைத்த திட்டம், உன்னை தெரிந்து கொண்ட திட்டம், உன்னை முன்குறித்த திட்டம் உன் வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும். இந்த காற்றை பார்க்காத, இந்த நஷ்டத்தை பார்க்காத, இந்த வருத்தத்தை எல்லாம் பார்க்காத, நிச்சயம் உன் படகு அக்கறை சேரும். இந்த பவுலுக்காக தாங்க கூட இருக்கவங்களையும் சத்துரு அழிக்க நினைச்சான். சில நேரம் நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களும் அந்த வருத்தப்படுறாங்க, நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களும் நம்ம நேசிக்கிறவங்களும் அந்த பாடுகளை என்ன செய்றாங்க, அனுபவிக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு மாத்திரமல்ல, அவர்களையும் ஆண்டவர் தப்புவிப்பேன் என்று என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். எனவே ஒரு நாள் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, மாறாது, அது பொய்த்து போகாது. வேதாந்தத்துல எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தம் நடக்கக்கூடாதுன்னு தான் யோசிப்புன்ற வாழ்க்கையில சகோதரர் சொல்றாங்க, அந்த சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்ப்புனாங்க. ஆண்டவர் அந்த நேரத்துல அவர் கையில எடுத்து அதை நிறைவேற்றினாங்க. அந்த சொப்பனத்தை நிறைவேற்றாம அவ விடல. அந்த தேவன் சொல்றான், உன்னையும் சாட்சியாய் நிறுத்தாம நான் விட மாட்டேன். நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற இடத்துல உன்னை கொண்டு நான் நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் தருகிறான். எனவே எத்தனை காற்றுகளை நீங்க எதிர்த்து வந்திருந்தாலும், அந்த காற்றுகளோடு கூட நீங்க அலைப்பட்டாலும் இல்ல நஷ்டப்பட்டாலும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது ஒரு நாள் தாமதிப்பது இல்லை. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர் மேல் நாம ஜீவனே இழந்துருவோமோ, இப்படியே மறிச்சு பெறுவோமோன்னு அந்த அளவுக்கு கூட நீங்க போயிருந்தாலும் துளிர்க்க வைக்கிற கர்த்தர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களோடு கூட இருந்து அதை நிறைவேற்ற செய்வார். அதை நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.